இளமை 14 வயசு பையன் இளமையாக தாண்டா இருப்பான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு 14 தாண்டா ஏஜ் ஆகுது. இல்லை பாரு, சுற்றிலும் பாரு, கரெக்டாக 14 வயசு தான். 14 வயசில் இவர்த்த இளமையாக தானே இருப்பேன். என்ன பிரச்சனை உனக்கு? ஒரிஜினலாக சொல்கிறீங்களா? ஒரிஜினலாக இளமையாக இருக்கணும்னா இப்போ காலையில் வரும்போது பழைய சாதம் ஒரு கை பழைய சாதம் 2 டம்ளர் மோர் அடித்து காலையில் வரும்போது இங்கே வரும்போது வெறும் வயிற்றோடு எங்கேயும் போக மாட்டேன். 2 டம்ளர் பழைய சாதம், பப்பாளி பழத்தை 4 பீஸு, கொய்யா 4 பீஸ் சாப்பிட்டு வந்துருக்கேன். அதுதான் இளமை ரகசியம். அப்புறம் ராத்திரியில் 10 மணிக்கு படுத்து மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும். டயத்துக்கு சாப்பிட பழக்க வச்சுருங்க. காலையில் வாக்கிங் போங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு அடிப்படையான விஷயம் காற்று, 2வது தண்ணி, 3வது உணவு. சாப்பாடு இல்லாமல் மகாத்மா காந்தி 20 நாள் இருந்திருக்கார். புரிஞ்சுட்டிங்களா? 20 நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கார். தண்ணி குடிக்காமல் 2 நாள் அதிகமாக இருக்கலாம். சுவாசிக்காமல் இருக்க முடியாது. நாம் உங்கள் அம்மா வீட்டில் நீ உருவான காலத்திலேயே ஹார்ட் எப்போ ஃபங்க்ஷன் பண்ணுதோ அன்றைக்கே ரத்த ஓட்டம் ஓட ஆரம்பிச்சது. ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் 1 பிராணவாயு வேணும், 2வது தண்ணி. ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மவுத் அப்படிங்கிறான். அதனால் உடம்பு இருக்கிற ரத்தத்துக்கு இந்த அழுக்கெல்லாம் எடுக்கிறது தண்ணி ஒன்று, இன்னொன்று காற்று ஒன்று. அதிகாலையில் நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு 6 மணி வரைக்கும் ஒரு ½ அன் ஹவர், பெரியவங்க சின்னவங்க இல்லை எல்லாருமே, எல்லா குழந்தையும் இப்போ வியாதி வர காரணமே எல்லாமே வீட்டில் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஏசியில் படுக்காதீங்க. காலையில் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சொல்ல 2 லிட்டர் தண்ணி குடிங்க. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ்.